அம்மா அப்பா கேர்ல இருக்கிறதுனால நீங்க ஆனந்தமா இல்லை. அம்மா அப்பா கேர்ல இருந்தா ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருந்தா சுகமா அப்படியே இருந்திருக்கலாம். இப்போ போய் 10 நாள் அம்மா அப்பா கூட இருந்தா அப்போ எவ்வளவோ பிரச்சனை வருது நமக்கு. அம்மா அப்பானாலே ஆனந்தம் வரல. குழந்தைத்தனமா இருந்தீங்க, அடையாளங்கள் எல்லாமே இருந்தீங்க, ஆனந்தமா இருந்தது. வளர வளர அவங்கள அடையாளங்கள் எது எதுக்கோ ஒட்டிட்டீங்க. எந்தெந்த மாதிரி அடையாளம்னா, ஒரு துணி கூட அடையாளம் வந்துடுச்சு, இன்னொரு மனிதர் கூட அடையாளம் வந்துடுச்சு, செவத்து கூட அடையாளம் வந்துடுச்சு, எது எது கூடயோ வந்துடுச்சு அடையாளம். இப்போ அது எல்லாமே பார்த்தா அதுக்கு எது நடந்தாலும் அது எல்லாமே நமக்கு நடக்கும். அப்படி ஆயிடுச்சு. நம்ம தன்மை எதுன்றது மறந்துடுச்சு நமக்கு. இந்த வாழ்க்கையை வாழ்கிற வெறியில் வாழ்க்கை எதுக்காகன்றது மறந்து போயிடுச்சு நமக்கு. சந்தோஷமாக இருக்கணும் தான் படிக்க ஆரம்பிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கணும் தான் தொழில் வேலைக்கு போகிறீங்க, சந்தோஷமாக இருக்கணும் தான் கல்யாணம் பண்ணீங்க, சந்தோஷமாக இருக்கணும் தான் குழந்தை பெற்றுனீங்க. நீங்கள் ஒன்றும் கவனமாக என்ன பார்க்கணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது எது ரொம்ப விருப்பப்பட்டு உருவாக்குனீங்களோ அதில் தான் உங்கள் உயிர் போயிருக்குது. டெய்லி உங்கள் எதிரி வந்து உங்கள் உயிர் எடுக்கலை. எது ரொம்ப விருப்பப்பட்டு எனக்கு நல்லதுன்னு உருவாக்குனீங்களோ அதில் தானே உயிர் போயிருக்குது. அப்படின்னா நாம் எங்கேயோ அடிப்படை புரிஞ்சுக்காம ஃபவுண்டேஷன் கட்டாம நாம் பில்டிங் ஏற்றுறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம். நாம் உள்தன்மை உறுதிப்படுத்தாம வெளியே சூழ்நிலை உருவாக்கியே போயிருக்கிறோம். இப்போது உள்தன்மை உறுதிப்படுத்தணும், உள்தன்மை கூட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கணும். அப்போ தான் வெளியே சூழ்நிலையில் எப்படி வேணாலும் வெளியாடிக்கலாம். ஆனால் இப்போ உள்தன்மை கூட தொடர்பு இல்லாதப்போ வெளியே சூழ்நிலையில் எதே நடந்தாலும் பாதிப்பு தான் வரும்.